வணக்கம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாம் இதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற 2025 2027 சனி பெயர்ச்சி பலன்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. 12 ராசிக்காரர்களும் எனக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த சனி பெயர்ச்சியிலேயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு கலக்கம், இது எல்லா மக்களுக்குள்ளே இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நீதி, நேர்மை, தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவ கருத்து. சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார், ரொம்ப லாங்கா இருப்பார். ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு 2.5 ஆண்டு காலம். குரு 1.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி மட்டும் 2.5 வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல, ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனி பயிற்சியை எதிர்பார்க்கும். எப்படின்னா, இயற்கை சீற்றங்கள், விபத்து, போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா, இல்ல மழை வருமா, விவசாயம் செழிக்குமா, நல்லா இருக்குமா, ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியால ஒரு நன்மை தீமை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அப்போ இந்திய தாய் திருநாட்டுல எல்லாருமே அந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே இந்த சனி பயிற்சியை கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க. அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமா சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்ப சனி பயிற்சியை தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது. அப்ப இந்த சனி பயிற்சி மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும், ஒரு குலத்தவர்களுக்கும், ஒவ்வொரு குழுவிற்கும், இந்த உலகத்திற்கும், தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் நான் சொல்ல போறேன். கோச்சாரம்ங்கிறது ராசிக்கு தான், இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம். இந்த விஷயங்களை நீங்க பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இது உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒண்ணு நடக்கும். அதையும் நம்ம பொருந்தி பார்க்கும் போதுதான் பலன்கள் சரியான பலன்களா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பேசுறது பொது பலன். ஏன்னா ஒரு ராசினா ஒரு 50,000 பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனி பெயர்ச்சியை பொருத்தி பார்த்து பலன் எடுப்பதுதான் சால சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ரிஷப ராசி அன்பர்களுக்கான
சனி பயிற்சியை இப்ப பார்த்துருவோம். 2025 27 மார்ச் 29 காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ராசிக்காரங்களும். இதுல ரிஷப ராசிக்கு உண்மையிலேயே பொற்காலம் ஆரம்பம். ரிஷப ராசி ரிஷப லக்னம் ரெண்டு பேர்த்துக்குமே இது பொருத்தி பார்த்துக்கலாம். குறிப்பா ராசிக்கு தான் அந்த கோச்சாரங்களை பயன்படுத்துவாங்க. என்னுடைய அனுபவத்துல லக்னத்துக்கும் நீங்க பொருத்தி பார்த்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரிஷப ராசிக்கு சனீஸ்வரன் 9-10 குடையவர், தர்ம கர்மாதிபதி. அப்படின்னு என்ன சார் தர்ம கர்மாதிபதி தான் அப்படின்னா இயற்கையாகவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தேவைப்படும் போது, பிரச்சனையின் போது உங்களுக்கு இறைவன் துணை நின்று உங்களை காப்பாற்றுவார். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் புகழோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறது கருத்து. அப்ப ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு தலை சிறந்த யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரன். அவரு பயிற்சியாகி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வராரு. அந்த மீன வீடு எந்த வீடு? 11ஆம் இடம், லாபஸ்தானம். எப்பவுமே சனி இருக்கிற இடத்துக்கு பவர்ஃபுல் அதிகம், பவரா வேலை செய்வார். அப்ப 11ஆம் இடம்ங்கிறது என்ன? சனிக்கு இயற்கையாகவே காலச்சக்கரத்துக்கு அவர் 11 குடையவர். இயற்கையாகவே காலச்சக்கரத்துக்கு 11 குடையவர். அவரு 11ஆம் இடத்துக்கே வர்றாரு அப்படின்னா அது ஜாக்பாட். உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்க மனசுல என்ன இருக்கோ அதையெல்லாம் அபரிவிதமா சக்சஸ் பண்ணி கொடுக்க போறாரு. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். லாபம்னா எல்லாமே லாபம், ஒரே வரி, அவ்வளவுதான். வேலை, மனைவி, குழந்தை, ப்ரமோஷன், சம்பள உயர்வு, வரவேண்டிய பணம், முன்னேற்றம், தொழில் வெற்றி, வளர்ச்சி, எல்லாமே லாபம். அதான் லாபம், ஒரே வரி, சந்தோஷம். உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற காலம். இந்த சனி பயிற்சியில் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பது உறுதி உறுதி உறுதி. நல்ல டெவலப் ஆவீங்க, அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அடுத்த சக்சஸ் ரேட் சூப்பரா இருக்கும். உங்க தசா புத்தி உங்களுக்கு ஒத்துழைச்சிருச்சுன்னா நீங்க தான் ராஜா. இந்த 2.5 வருஷம் இந்த சனி அள்ளி கொடுக்க போறாரு. கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்க போறாரு. இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், பெருமை கிடைக்கும். இவ்வளவு காலம் யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ, அவங்கெல்லாம் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற காலம். ஏன் அண்ணன், ஏன் தம்பி, ஏன் மச்சின, ஏன் மாப்பிள்ளை, ஏமா எங்க மாமா, ஏன் சித்தப்பா, என் பெரியப்பான் ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்கு. உண்மையிலும் உண்மை. இந்த ரிஷபத்துக்கு சனீஸ்வரன் 11. சரி, அவர் எங்க பாக்குறாருன்னு பார்ப்போம். உங்க ராசியவே பார்ப்பாரு. அப்ப பார்வைக்கு பலம் கம்மி. பார்வை சனி பார்த்தா பால் வீணாகுதுன்னு அர்த்தம். அப்ப உங்க ராசியை பார்க்கும்போது உங்களை சோம்பேறித்தனம் ஆக்குவார். உங்க லக்னம் ரிஷப லக்னமா இருந்தா லக்னத்தை பார்க்கும்போது நிதானமா போக வைப்பாரு. உடம்பு ஏதாவது ஒரு ரூபத்துல சின்ன சின்னதா டிஸ்டர்ப் ஆகும். இத்தனை பிரச்சனையெல்லாம் வரும். நான் 11ல சனி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் தவிடுபொடி ஆயிரும், இருக்கவே இருக்காது. ஒரு பெரிய சக்சஸை கொடுத்துரும், ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும், ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். அப்படிங்கிறதா உண்மை. எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் பாருங்க. 11ஆம் இடத்துக்கு சனி வருது. அவர் நேரம் 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம்னா என்ன? உங்களுடைய அதிர்ஷ்டம். அதை லேசா அசைச்சு பார்ப்பார். என்ன செய்தின்னு கேட்பார். ப்ரொமோஷன் லேசா அசைச்சு பார்ப்பார். குலதெய்வ கோயில் போறது அது லேசா தொந்தரவு கொடுக்கும். ஆனாலும் சொல்றேன், இதெல்லாம் தொந்தரவா இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கிறதால எல்லா தடைகளையும் மீறி 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 முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க, வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. உங்க 8ஆம் இடத்தை சனி பார்ப்பார். திடீர்னு சில நேரம் நமக்கு அவமானம் வந்துருமோ, நம்ம உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, ஆயுள் பங்கம் வந்துருமோன்னு பயமுறுத்தும். விபத்து கவனமா போய் கவனமா வரும். விபத்து தப்பிப்பீங்க, ஏன்னா 11ல சனி இருக்காரு. கெட்ட இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னா விபத்தை நடத்திடுவார். ஆனா விபத்து வர மாதிரி வந்து தப்பிக்க வைக்கும், அவமானம் வர மாதிரி வந்து தப்பிக்க வைக்கும், நெருக்கடி வர்ற மாதிரி வந்து தப்பிக்க வைக்கும். ஆனா இந்த நெருக்கடி போராட்டம் இதெல்லாம் எட்டி பார்க்கும். வழக்கு இருந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு.
வழக்கு இருந்தா போராடி ஜெயிக்க வைக்கப்போம். நெருக்கடியில் இருந்தா வெளியில வருவீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க சுய ஜாதகம், உங்க ஜனன ஜாதகத்துல என்ன இருக்குங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும். உங்க வீட்டருகிலேயோ, உங்களுக்கு தெரிந்தவர்களோ, உங்க குடும்ப ஜோதிடத்திலேயோ, உங்க குடும்ப ஒட்டுமொத்த ஜாதகத்தையும், ஏன்னா பயிற்சி வருது இல்லையா, ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் நீங்க பாருங்க. என்ன சொல்லுது இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சி, உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா, நாங்க அடுத்த கட்ட மூவ்மெண்ட் கரெக்டா பண்ணலாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். நீங்க உங்க தெரிஞ்ச இடத்துல பாருங்க, வெளியில தெரிஞ்ச இடத்துல பாருங்க, உங்களுக்கு பக்கத்து ஊர்ல. ஏன்னா எல்லாரும் எல்லாத்துக்கிட்டையும் பாத்திர முடியாது. அதனால உங்களுக்குன்னு ஒரு ஜோதிட நம்பிக்கைக்குரியவரோ தெரிந்தவரோட இருப்பாங்க, அங்க பாருங்க. பார்த்து கண்டிப்பா என்னங்கிறது சரி பண்ணிக்கங்க. சில ஆலய பரிகாரங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது கொடுப்பாங்க. போகும்போது உங்களுக்கு நல்ல மனசு நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். ஸோ அதை செய்யுங்க. அதே போல 5ஆம் இடத்தை பார்க்கும்போது சனீஸ்வரன் பார்க்கறதுனால 5ஆம் இடம்ங்கிறது என்னன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்டை சொல்லும். அந்த இடத்துல லேசா கை வைக்கும், அந்த டெவலப்மெண்ட்டுக்கு போராட வைக்கும் கொஞ்சம். ஆனாலும் 11ல சனி இருக்கிறதுனால உங்களை வளர்ச்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கெட்டதை விட 80% நல்லதுதான். சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தின் உச்சம். பொற்காலம் 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 அப்படின்னு மிகையல். 11ஆம் இடத்துல சனி வர்றதுங்கிறது வெரி பவர்ஃபுல். அதுலயும் பாருங்க, எல்லா மற்ற குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, ஒன்றும் மோசமாவெல்லாம் கிடையாது. ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க ஜெயிக்கலைன்னா யாரும் ஜெயிக்க முடியாது. ரிஷபராசி அன்பர்கள், உங்க யோக ஜாதகமா இருந்து இப்ப இந்த பயிற்சி நல்லா வந்து தசா புத்தியும் சூப்பரா வந்துருச்சுன்னா நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி மிக பிரமாதமாக இருக்கிறது. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். சின்ன சின்ன தடைகள் நெருக்கடிகள் இருந்தால் கூட அதையெல்லாம் வெல்லக்கூடிய சக்தி இந்த நேரத்துல கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். உங்க தசாபுத்தி சூப்பரா இருந்துச்சுன்னு வைங்க, 11ஆம் இடத்துல இருக்கிற வர்ற சனி இருக்கு பாருங்க, அது வேற லெவல்ல கொடுத்துரும். ஏன்னா 11ஆம் இடம் தான் நம்ம நினைச்சது பூரா நம்ம மனசின்படி அவ்வளவு ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதுக்கு பேர் தான் லாபஸ்தானம்னு வச்சிருக்காங்க. 11ஆம் இடத்தை லாபஸ்தானம், உபஜயஸ்தானம்னு வச்சாங்க. வெற்றிக்கான ஒரு அச்சாணி 11ஆம் இடம். அந்த இடத்த வச்சிருக்காங்க, 11ஆம் இடத்தை கொண்டு போய். அப்ப அங்க வர்ற சனீஸ்வரன் கிஃப்ட், உங்களுக்கு லைஃப், உங்களுக்கு வளர்ச்சி. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் தைரியமா இருக்கு, தெம்பா இருக்கு, 100% நல்லா இருப்பீங்க. குலதெய்வத்தை நல்லா ஆழமா வேண்டிக்குங்க, பிரார்த்தனைகளை நிறைய பண்ணுங்க, நிறைய பிரார்த்தனைகள் பண்ணுங்க. அதே போல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெருமாள், ஆஞ்சநேயர், பைரவர், திருக்கொள்ளிக்காடு போய் வழிபாடு பண்றது, திருநள்ளாறு போய் வழிபாடு பண்றது, இதெல்லாம் சூப்பரா வேலை செய்யும், பிரமாதமா வேலை செய்யும். நீங்க பாட்டுக்கு வெற்றி அடைஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் உங்க யோசனை, உங்க மனம், உங்க புத்தி அப்பப்ப லேச தடுமாற்றம் எட்டி பார்க்கும். அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு 11ல சனி இருக்கு, நம்ம 100% நல்லா இருப்போம் அப்படின்னு நம்பி நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மாணவர்களுக்கு, செகண்ட் டிகிரி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் யோகத்தை கொடுத்துரும். இந்த ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சார் அவங்களுக்கு வெற்றி. இந்த அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் வராம பார்த்துரும். ஆனாலும் வெல்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். இந்த ரிஷபராசியில இந்த எலெக்ஷன் டைம் வருது, நான் ஏதாவது மூவ் பண்றேன் சார், உங்க தசாபுத்தி ஒத்துழைச்சு போனீங்கன்னா இந்த ரிஷபராசி, ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இவ்வளவு நாள் தடையா இருந்த, உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி நிறுத்தி இருந்த இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணம் பண்றதுக்கு ஒரு உதவியா இருப்பாங்க. அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை அடுத்தடுத்து உயர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் எதுக்கு கவலை? கடவுளை நம்பி, கடவுளின் துணையோடு, இறையர்களோடு, குருவர்களோடு அப்படியே இறங்குங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும். நிறைய பேர் குழந்தை, திருமணம், அதே போல தொழில், கடன் கட்டணும், நகை மீட்கணும், இட பிரச்சனை தீரணும். அதான் சொன்னேன், லாபத்துல இருக்காரு. இப்ப களத்துல இறங்குனீங்கன்னா சாதிச்சிடலாம். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நிற்பாங்க.
உங்க கடன்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு ஆள் கூட பேக் எண்ட்ல நிற்கும், இருந்து உங்க லைஃப்பை சேவ் பண்ணுவாங்க, உங்களை காப்பாத்தி நான் இருக்க கவலைப்படாதேன்னு சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு கவலையே வேண்டாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் சிறப்பாக இருக்கும். என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.